என்னவோ நிலம் வாங்கிட்டார். இது என்னது இது பினாமி பேரில் வாங்கினார். அரசியல்வாதினா பினாமி பேரில் தான் வாங்குவாங்க. அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். இதுக்கு தான் பினாமி ஆக்ட் அப்படின்னே வந்தது. யார் சொந்த பேரில் வாங்குவாங்க? இதுக்கு என்னவோ உட்காந்தீங்கன்னா அது இல்லை இது இல்லை. இதெல்லாம் என்ன ஒருத்தர் நிலம் வாங்குறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் கொம்பு சுற்றிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் என்ஓசி வாங்கிட்டு தான் நிலம் வாங்குவாங்களா? இல்லை, இந்த தகவலை முதல்ல மீடியாக்களில் இந்த மாதிரி விஷயத்த போட்டு விட்டது திமுக கிடையாது. திமுக இப்போ செய்யணும்னா அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு இதை கையாளலாம். திமுக இல்லையா? அப்போ யார் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணது? எனக்கு சொல்லுங்களேன். இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் வெளில வந்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஏதோ திமுக தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நினச்சிருந்தேன். அப்போ யார் அதெல்லாம்? யார் ரூபன்? அதிமுகவை சார்ந்தவர்களா? அதான் எனக்கு தெரியல. பாஜகவை சார்ந்தவர்களா? அதான் எனக்கு தெரியல. இல்லை, அப்படி 2 பேர் தான் இப்போ ரொம்ப மும்முரமாக ஒன்று மேலே ஒன்று குற்றச்சாட்டெல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க. அவர் திமுக 47% வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, மக்கள் எதிர்ப்பே இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அடுத்த 2 நாள் இந்த விஷயம் வருது. அதாவது நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா திமுக தான் ஜெயிக்கும். அதைத்தானே நான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன்.